நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்க. கல்யாணத்துல பார்த்தது. உட்காருங்க. மேல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இது 2வது தடவை. ஆமா சார். நீங்க போங்க, நான் விசாரிச்சுட்டு சொல்றேன். ஏதாவது பண்ணுங்க சார். போங்க. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் சார். மேடம், என்ன அந்த பக்கம்? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதுக்கு என்ன கம்ப்ளைண்ட்? வீட்டுக்கே வர மாட்டேங்கிறாரா? வேலை வேலைன்னு இருக்காரா? அதான் இந்த வீட்ல ஒரு சண்டை, சின்ன சண்டை தான். சொன்னது மட்டும் இல்ல, லிட்டரலி என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி கதவை எங்கேயாவது போயிருன்னு என்ன மிரட்டினாரு. நான் என் அம்மா வீட்டுக்கு, எனக்கு அந்த சிச்சுவேஷன் எப்படி டீல் பண்றதுன்னே தெரியல. ஒய்ஃபை வீட்டை விட்டு அனுப்புறது இதெல்லாம் சட்டப்படி தப்பு தானே சார்? எதுக்கு இப்ப ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க? அதான் சொன்னனே, கம்ப்ளைண்ட் கொடுக்க. என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? என்ன வேணும், அதனால வந்தேன். நான் அவளோட ஹஸ்பண்ட் நடிக்க கை ஓங்குறாரு, வீட்டை விட்டு துரத்துறாரு. அதோட பண்ணணும். என்ன ஸ்மார்ட்டா பேசுறதா நினைப்பா? ஸ்டேஷனுக்கே வந்து என்ன அசிங்கப்படுத்துறியா? எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன போட்டு டார்ச்சர் பண்றீங்க. அது எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. என்னமோ பெரிய பிரச்சனை போல. ஆமா, இல்லனா மேடம் எதுக்கு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க? அப்புறம் எதுக்கு உன் ஒய்ஃப் பேசிட்டு இருந்தியா? நீ கத்துற கத்து வெளிய வரைக்கும் கேக்குதியா? சார், எல்லாம் எனக்கு தெரியும்யா. அவங்க உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் வந்தாங்களாமே. அவங்கள ஏன் முறைக்கிற? எஸ்பி ஆபீஸ் வரைக்கும் போய் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு. உன்னை பத்தி உன் வேலையும் போச்சு. அப்புறம் திரும்ப கிடைக்கிறதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட. இன்னும் வச்சு வாழ்றதுக்கு உனக்கு என்னையா பிரச்சனை? வரைக்கும் தான் பர்சனல் விஷயம். இப்போ ஸ்டேஷன் வரைக்கும் வந்துருச்சுல, விசாரிக்க தான் செய்வோம். எஸ்பி வான் பண்ணிருக்காரா இல்லையா? ஆனாலும் நீ அடங்க மாட்டியா? யோசிக்காம உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லாம் நீ டீல் பண்ண வரைக்கும் போதும். இனிமே நான் பாத்துக்கிறேன் சார். ஒரு சின்ன குடும்ப பிரச்சனை. பிரச்சனை சின்னதா பெருசான்னு அந்த பொண்ணு வந்து சொல்ல. நான் பாத்துக்கிறேன் சார். நீ இவ்வளவு பதறனா விஷயம் ஏதோ பெருசா. வேணாம் சார், என்னால இதை ஹேண்டில் பண்ண முடியும் சார். ப்ளீஸ் சார். சார், அவங்க அங்க என்ன பாக்குறீங்க? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. சுரேஷ் சார் அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பி கதவை பூட்டிட்டாராம். அம்மா வீட்டுக்கு போனவங்கள போன் பண்ணி திட்டினாராம். அப்படியே விட்டா பெரிய தலைவலியில வந்து நிக்கியா? சார், நான் பாத்துக்கிறேன் சார். நீதி கிடைக்கலன்னு எஸ்பி ஆபீஸ் போயிருச்சுன்னா, இல்ல மறுபடியும் வீடியோ போட்டதுன்னு வெயி. ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஆக்ஷன் எடுக்கலையான்னு என்னதான் கூப்பிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் வேணாம் சார். உங்க அம்மா அப்பாவை வர சொல்லியா? உட்கார வச்சு பேசி ஒரு சார், அவங்களுக்கு ஸ்டேஷன் வந்தாலும் பழக்கம் இல்ல சார். ஸ்டேஷன்னா என்ன தப்பான இருக்க? போலீஸே இப்படி பேசலாமா? அம்மாவும் அப்பாவும் வயசானவங்க. வேற எதுவும் பண்ண மாட்டோம். போன் பண்ணி வர சொல்லு. போ. அம்மா அப்பாவை ஸ்டேஷன் கூட்டு வர சொல்லி இருக்காரு. என்ன மச்சான் சொல்ற? இப்ப எதுக்கு அவங்க ஸ்டேஷன் வரணுமா? பார்த்தா முடியல. அப்புறம் நீ எல்லாம் என்னடா சப் இன்ஸ்பெக்டர்? சரி, இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப். நிலைமை மோசமாகாம பாத்துக்கோ. என்னங்க, நம்ம சுரேஷ் கிட்ட ஏன் சொன்னா நீ வந்து தீர்த்து வச்சிருவியோ? முதல்ல சொல்லுங்க. உன் தம்பியோட ஸ்டேஷனுக்கே போய் உன் தம்பி மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். உங்க அம்மா உங்க அப்பாவை கூப்பிட்டு விசாரிக்க போறாங்களா? சொல், உங்களுக்குலாம் சமையல் கட்டை விட்டு வெளியவே வர முடியாம பண்ணிருக்கணும். அதுதான் பிரச்சனை. உங்க இஷ்டத்துக்கு ஆடுறீங்கல்ல. இப்ப பாரு, சேர்ந்துங்க பாரு. நானே வீட்டுக்கு போய் அவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். வாங்க மாப்ள. வணக்கம் மாமா. வணக்கம். வாரேவதி வாங்க. ரெண்டு பேர் முகமும் சரியில்லையே, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? மாமா, நம்ம மதி இருக்கார்ல, நம்ம சுரேஷ் மேல
போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கோம். அதுவும் ஐயோ கடவுளே, முருகா, தாயே ஒரு மாதிரி விஷயம் சொல்றீங்க. எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? நிஜமா சுரேஷ் போன் பண்ணி சொல்லிதான் இந்த விஷயமே தெரியும். எங்க குடும்பத்தை ஏன்பா இப்படி சோதிக்கிற? பயப்பட வேணாம், அவளால ஒண்ணும் பண்ண முடியாது. கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கிறதா சொல்லிட்டு கொஞ்சமாவது மனசுல இருக்கும்ல. அவ ஏதோ சும்மா சுரேஷ மிரட்டுறதுக்காக போயிருப்பான். இருந்தாலும் நம்ம குடும்பத்தோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா நல்லதுன்னு நம்ம ஸ்டேஷனுக்கு போய் ஆகணுமா மாப்ள? குடும்பத்துல வாங்கப்பட்டவ எங்க பரம்பரையில யாருமே ஸ்டேஷனுக்கு போனா. பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லதான். நம்மளும் அப்படியே பேசி நாம மதிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். அவள நாம எதுக்கு போனாலும் இதுக்கு மேல அவ இந்த வீட்டுக்குள்ள நுழைய கூடாது. மாமா இந்த வீடியோவை subscribe